பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 3, கல்வி. பாடம் 35. கல்விக்காக தனியே ஒரு நாளை பெண்களுக்கென ஒதுக்கலாமா? ஹதீஸ் 101. நாங்கள் உங்களை அணுகி மார்க்க விளக்கங்களை கேட்க முடியாதவாறு தங்களிடம் எப்போதும் ஆண்களே எங்களை மிகைத்து நிற்கிறார்கள். எனவே தாங்களாகவே எங்களுக்கென்று ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களும் அப்பெண்களுக்கென ஒரு நாளை வாக்களித்து அந்நாளில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை பகர்ந்தார்கள். மார்க்க கட்டளைகளை ஏவினார்கள். அவர்கள் தங்களின் அறிவுரையில், உங்களில் ஒரு பெண் தன் குழந்தைகளில் 3 மரணத்தின் மூலம் இழந்துவிட்டாள் என்றால் அந்த குழந்தைகள் அப்பெண்ணை நரகத்துக்கு செல்லாமல் தடுத்துவிடக் கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒரு பெண் 2 குழந்தைகளை ஒருத்தி இழந்துவிட்டாள் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 குழந்தைகளை ஒருத்தி இழந்துவிட்டாலும் தான் என்று கூறினார்கள் என அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 102. பருவ வயதை அடையாத 3 குழந்தைகளை ஒரு பெண் பறிகொடுத்தால் அவளை நரகத்திலிருந்து காக்கும் திரையாக அக்குழந்தைகள் இருப்பார்கள் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இடம்பெற்றுள்ளது. பாடம் 36. கேட்ட ஒரு செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் அதை பற்றி கேட்பது. ஹதீஸ் 103. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தமக்கு தெரியாத ஒரு செய்தியை கேட்டால் அதனை அவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். மறுமையில் விசாரணை செய்யப்பட்டவர் தண்டிக்கப்படுவார் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது மிக எளிதான விசாரணையாகவே விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹு திருக்குர்ஆன் 84வது அத்தியாயம் 8வது வசனத்தில் கூறவில்லையா என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஒருவர் செய்தவற்றை அவருக்கு எடுத்து காட்டுவதாகும். எனினும் எவனிடம் துருவி விசாரிக்கப்படுகிறதோ அவன் அழிந்து விடுவான் என்று கூறினார்கள் என இப்னு அபு முலைக்கா அறிவித்தார். பாடம் 37. இங்கே வருகை தந்திருப்பவர்கள் தாம் பெற்ற கல்வியை வராதவர்களுக்கு தெரிவித்து விடட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையில் கூறினார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 104. அம்ர் இப்னு சயீத் என்பவர் யசீதுடைய ஆட்சியின் போது மக்காவை நோக்கி ஓர் இராணுவத்தை அனுப்பிய போது, தலைவரே, மக்கா வெற்றிக்கு மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் ஆற்றிய உரையை என்னுடைய 2 காதுகளும் கேட்டிருக்கின்றன. என் உள்ளம் அதை நினைவில் வைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிய போது என் கண்கள் 2ம் அவர்களை பார்த்திருக்கின்றன. அவ்வுரையில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து போற்றினார்கள். பின்னர் இந்த மக்கா நகரை மனிதர்களில் யாரும் புனித நகரமாக்கவில்லை.
அல்லாஹுதான் இதனை புனித நகரமாக்கினான். எனவே அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியிருக்கும் எந்த மனிதனும் இங்கே இரத்தத்தை ஓட்டுவதோ இதன் மரம் செடி கொடிகளை வெட்டுவதோ கூடாது. இறைத்தூதர் இங்கு ஒரு சிறு போரிட்டதை ஆதாரமாக கொண்டு எவராவது அவ்வாறு இங்கே போரிடுவது அனுமதிக்கப்பட்டது என்று கருதினால் அவர் தெரிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அல்லாஹு தன் தூதருக்கு மட்டுமே அனுமதி அளித்தான், உங்களுக்கு அவன் அனுமதி அளிக்கவில்லை என்று அவரிடம் கூறுங்கள். எனக்கு கூட அவன் அனுமதி அளித்தது பகல் பொழுதின் சிறிது நேரத்திற்கு மட்டும்தான். பின்னர் இன்று அதன் புனிதம் நேற்றுள்ள அதன் புனிதம் போல் வந்துவிட்டது. இச்செய்தியே இங்கே வராதிருப்பவர்களுக்கு வந்திருப்பவர்கள் தெரிவித்து விடட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று நான் அவரிடம் கூறினேன். அதற்கு அம்ர் இப்னு சயீத் என்ன கூறினார் என கேட்டேன். அதற்கு அம்ர் இப்னு சயீத் என்ன கூறினார் என்று அங்கிருந்தவர்கள் என்னிடம் கேட்டனர். அபூ சுரைஹ்வே, உம்மை விட நான் இதை பற்றி நன்கு அறிவேன். நிச்சயமாக மக்கா நகர் ஒரு பாவிக்கோ மரண தண்டனைக்கு பயந்து மக்காவுக்குள் ஓடி வந்தவனுக்கோ திருட்டு குற்றம் புரிந்துவிட்டு ஓடி வந்தவனுக்கோ பாதுகாப்பளிக்காது என்று கூறினார் என்றேன் என அபூ சுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 105. மக்களே, உங்கள் உயிர்களும் உடைமைகளும் உங்களின் இந்த புனித மாதத்தில் இந்த நாளின் புனிதத்தை போன்று உங்களின் மீது புனிதமானவையாயிருக்கின்றன. அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் இங்கே வருகை தந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இச்செய்தியை சமர்ப்பித்து விடட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய பேருரையில் கூறினார்கள் என அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். அபூ பக்ராவின் மகனிடமிருந்து இச்செய்தியை கேட்ட முஹம்மது இப்னு சீரீன், உங்கள் உடைமைகளும் என்பதற்கு அடுத்து உங்கள் மான மரியாதைகளும் என்றும் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என கருதுகிறேன் என்றார். இறைத்தூதர் உண்மையையே கூறினார்கள். அவர்களின் அந்த உரையில் நான் எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை சமர்ப்பித்து விட்டேனா என்று 2 முறை மக்களை பார்த்து கேட்டதும் அடங்கியிருந்தது என்றும் குறிப்பிட்டார்கள். பாடம் 38. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொய் கூறுவது பாவம். ஹதீஸ் 106. என் மீது இட்டுக்கட்டி சொல்லாதீர்கள், ஏனெனில் என் மீது எவன் இட்டுக்கட்டி சொல்வானோ அவன் நரகத்தில் நுழைவான் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 107. தந்தையே, உங்களைப் போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நட்பு கொண்ட இன்னாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அதிகமாக அறிவிப்பது போல் தாங்கள் அவர்களை பற்றி அறிவிப்பதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, ஏன் என்று என்னுடைய தந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டதற்கு, இதோ பார், நான் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்திருந்ததே இல்லை. ஆயினும் என் மீது இட்டுக்கட்டி சொல்பவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். எனவேதான் நான் அதிகமாக அறிவிக்கவில்லை என்றார்கள் என அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். ஹதீஸ் 108. என் மீது
எவன் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி கூறுபவன், அதாவது பொய் சொல்பவன், நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதால்தான் உங்களுக்கு நான் அதிகமான நபிமொழிகளை எடுத்துரைக்காமல் என்னை தடுத்துக் கொள்கிறேன் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 109. நான் கூறாத ஒன்றை கூறினார்கள் என்று கூறியவர் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 110. என்னுடைய இயற்பெயரை நீங்களும் சூட்டிக் கொள்ளுங்கள், ஆனால் அபுல் காசிம் என்ற சிறப்பு பெயரை உங்கள் சிறப்பு பெயராக்கிக் கொள்ளாதீர்கள். கனவில் என்னை கண்டவர் என்னையே கண்டவராவார். ஏனெனில் ஷைத்தான் என் வடிவத்தில் காட்சியளிக்க மாட்டான். மேலும் என் மீது வேண்டுமென்றே இட்டுக்கட்டி கூறுபவன் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.